வணக்கம். கிருஷாந்த். டிப்ளமா ஃபைனல் இயர் படிக்கிறேன். சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ் தரமணியில படிக்கிறேன். கம்ப்யூட்டர் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறேன். எனக்கு பிடிச்ச திட்டம்னா நான் முதல்வன் திட்டம் தான் சொல்லுவேன். லாக்டவுன்ல வந்துட்டு எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போக கூடாது, வீட்லயே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கம்ப்யூட்டர் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சரி, அதுல கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி என்ன படிக்கலாம் அப்படின்னா ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்ற பேசிக்லாம் படிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் 10th முடிச்சுட்டு எனக்கு ப்ராக்டிக்கலா பண்ணி பார்க்கறது பிடிச்ச உடனே டெக்னிக்கல் எஜுகேஷன் ப்ரிப்பேர் பண்ணி டிப்ளமா ஜாயின் பண்ணேன். அப்பதான் சொல்றாங்க இந்த மாதிரி நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு, இவங்க இந்த மாதிரி சொல்லி தருவாங்க அப்படின்னு. எனக்கு இது ஏன் ரொம்ப பிடிச்ச திட்டம்னா, நான் லாக்டவுன்ல ஆன்லைன்ல இருந்து படிச்சுட்டு இருந்தேன். எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது, எந்த கண்டென்ட் சரியான கண்டென்ட் அப்படின்றது நமக்கு தெரியாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பாத் மாதிரி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இருந்து நீங்க அங்க போகணும், இங்க இருந்து ஆரம்பிச்சு அந்த இடத்த முடிக்கணும் அப்படின்ற ஒரு பாத் கொடுக்குறாங்க இல்லையா. சோ அது நமக்கு இதுதான்டா வழி, சரியான வழினா அந்த வழியிலேயே நம்ம போயிட மாட்டோமா. சோ அதுக்காக தான் இந்த திட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ வளர்ந்து வர டெக்னாலஜி வரைக்கும் அவங்க அப்டேட்டடா எங்களுக்கு சொல்லி கொடுக்குற வரைக்கும் இருந்தாங்க. இப்போ சாட் ஜிபிடி எல்லாம் அப்பதான் வந்துருச்சு. எங்களுக்கு ஆக்சுவலி பேரு தெரியும், அது இம்பார்ட்டன்ட்னு தெரியுமே தவிர்த்து அதுல ப்ராம்ப்ட்னு ஒரு விஷயம் இருக்கு, ப்ராம்ப்டிங் சொல்லி தருவாங்க. ப்ராம்ப்டிங்னா என்ன அப்படிங்கிற பேசிக்ஸ் எல்லாம் சொல்ல நமக்கு அதை இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் தூண்டுது அந்த கோர்ஸ். இப்போ நான் படிக்கிறேன், நான் மற்றவங்களுக்கு சொல்லி தரேன்றதை தாண்டி இண்டஸ்ட்ரியில நான் ரியல் டைம்ல ஒர்க் பண்றேன், நான் என்னோட டே டு டே லைஃப்ல இதெல்லாம் யூஸ் பண்றேன்னு சொல்லி தரும்போது அது நம்மளோட மைண்டுக்கும் நல்லா ஏறுது, அது நமக்கு யூஸ்ஃபுல்லாவும் மாறுது. ஆக்சுவலி சொல்லணும்னா நான் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் போயிருந்தேன். இப்போ நம்மளோட 4th செம்ல படிச்சாங்க, இன்னும் நிறைய கத்துக்கிட்டு அட்வான்ஸ்டா ஒரு ஆப் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் நமக்கு கொடுக்குது இல்லையா. ஸோ ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுது, உன்னால முடியும், நீ இப்ப படிக்க ஆரம்பிச்சுட்ட, இதுக்கு அடுத்தடுத்து நீ போலாம் அப்படின்றது. இதுவே நான் இன்டர்நெட்ல அதை தேடி படிச்சுட்டு இருந்தேன்னா கண்டிப்பா லேட் ஆயிருக்கும். ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ் அது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, எது இது பண்றது. இவங்க பிராக்டிகலா சொல்லி தரும்போது நமக்கு ஓகே நம்மளும் பண்ணலாம், இதுக்கு அடுத்தடுத்து நம்ம போலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு இருக்கும். இந்த திட்டத்தை தொடங்கினதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பிராக்டிக்கலா நமக்கு சொல்லி தர்றது அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றது அப்படின்றது ரொம்ப நல்லது. வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.